ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை vlog. இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பனவலையில் வந்து செருப்பு செய்ய போகிறோம். எஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அந்த போஸ்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து பனவலையில் வந்து கண்டிப்பாக வந்து செருப்பு செஞ்சு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவான விஷயம் பண்ணுறேன்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த வீடியோவில் வந்து என்னோடய க்ரியேட்டிவிட்டியை காட்ட போகிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். பட் வந்து எப்படி செய்யணுங்கிறத ஆல்ரெடி வந்து ஒரு டெமோ பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ வந்து அந்த செருப்பு செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தென் வந்து பனவலையில் நம்ம நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து கருப்பட்டியிலேருந்து கருவாடு வரைக்கும் நிறையா விஷயத்த பேக் பண்ணுறதுக்காண்டி பனவலை வந்து இப்போவும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துலேருந்து செருப்புங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் எனிவே க்ரியேட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு செருப்பு தான் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து டெமோவாக பண்ணது. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு, குட்டியாக இருக்கும், நம்ம காலுக்கெலாம் செட் ஆகாது. பட் வந்து நான் டெமோவாக பண்ணி பார்த்தேன் எப்படி பண்ணோங்கிறதுனால. பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து பனவோலை செருப்பு செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ஒரு பனவோலை, ஒரு சீசர், ஒரு கத்தி இருந்தால் எடுத்துக்கிடுங்க. தென் ட்ரைபாட் ஃபார் என்னோடய ஃபோனை வந்து பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதனால் நான் வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணி செட் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். சரி வாங்க ட்ரை பண்ணலாம். ஹாய் மக்களே, இந்த மாதிரி வலை உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பெரிய வலை கிடைக்கல, எல்லாமே பிஞ்சு வலையாக கிடச்சிட்டு. பட் எப்படி வரப்போன்னு தான் தெரில. வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்தால் நல்லது, வரலனாலும் நல்லது தான். சரி ஓகே, இந்த மாதிரி இலை கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கிடுங்க. அந்த ரெண்டாக பிரித்ததையும் ஒன்றா பிரித்து ஒரே ஒரு இலையாக பிரிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி பிரித்தா மட்டும்தான் உங்களால் வேவ் பண்ண முடியும். எனக்கு வந்து அந்த போஸ்ட் பார்த்ததுலேருந்தே ஒரே நடுக்கமாகிட்டு, எனக்கு கண்டிப்பாக இந்த செருப்பு பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பனவலையை தேடி கண்டுபிடிச்சி இப்படின்னு வந்திருக்கேன். ஸோ வந்து ட்ரை பண்ணுவோம் வாங்க. எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். எதுக்கும் நீங்கள் என்னெல்லாம் வேவ் பண்ண போகிறீங்களோ அந்த இலையை மட்டும் ஒன்று ஒன்றா பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வேவ் பண்ணும்போது ஒவ்வொன்றா சேர்த்து பின்னும்போது ஈஸியாக வரும் உங்களுக்கு. அப்போ வந்து நம்மளால் சீக்கிரம் வந்து செருப்பு பண்ணி முடிக்க முடியும். பனவலையில் பொதுவாக நான்லாம் பெட்டிலாம் நிறையாவே செஞ்சுலான்ட்ருக்கேன். பட்டு செருப்புங்கிறது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் செருப்புலாம் எப்படி தான் அந்த தாத்தா பண்ணாருன்னு தெரியல. அந்த போஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆனால் அந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிடணும் உங்களோட ஓலையை. ஃபஸ்ட்டு கிராஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு ஓலையை அதுக்கு மேலே போட்டு டவுன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டவுன் பண்ணிட்டீங்கன்னா இப்போது எனக்கு ரைட் சைடு இருக்கிறத இந்த பக்கம் மடிக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கிறத அதே மாதிரி அந்த பக்கம் மடிக்கணும் பின்னாடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஆஃப் எக்ஸகன் சேஃப் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி நடுசொன்றையும் கிராஸ் இது போட்டுக்கோங்க. தென் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ரைட்டை கீழே டவுன் பண்ணோமோ அந்த மாதிரி அந்த சைடு ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட்டு, சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி பண்ணோம். பட் இலையுமே ரொம்ப பிஞ்சு இலையாக இருக்கிறதுனால எனக்கு கால் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. பட் பாதத்துக்கு வருமானு தெரில. பட் நீங்கள் வரலன்னா எக்ஸஸாக வந்து வாழை வந்து ஆட் பண்ணி பின்ன ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி மடித்து முடித்தோடனே நம்மளோட லென்த் வந்து கம்மியாயிரும். ஸோ நீங்கள் லென்த்து வந்து எக்ஸஸாக ஆட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நிறையா ஓலை எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த ஓலையை வந்து இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோம்னா எப்படி கீழடியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மேலடியில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கீழே வந்து கொடுத்துட்டு இதை வந்து வேவ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வேவ் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து அங்கங்கே இழுத்துக்கிட்டு தான் வரும். ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி ஷேப்பாகவே வராது. நான் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும், ஷேப்பாகவே வராது. உங்கள்கிட்ட கிளிப்ஸ் இருந்தால் அந்த கிளிப்பை வந்து அந்த பனவாலையில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து வேவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு தான் பண்ணணும். நான் வந்து வீடியோவுக்காக உங்களுக்கு கிளியராக காட்டணுங்கிறதுக்காக நான் மேலே வச்சு பின்னிகிட்ருக்கேன். நீங்கள் கீழே தரையில் வச்சு பின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா வலுவாக இருக்கும். உங்களுக்கே தெரியுது, ஆனால் பின்னும்போதே கொஞ்சம் கொஞ்சம் அவுந்துக்கிட்டே வருது. ஸோ அப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கரெக்டாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பின்னுனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இந்த ஒரு விஷயம்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடி இந்த மாதிரி விஷயம் நிறையவே பண்ணி விளாண்டுருக்கேன். ஆனால் இப்போ வந்து பல வருஷம் கழித்து இந்த ஒரு விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் பின்வாங்குச்சு. பட் இருந்தாலும் அவுட்புட் வந்து வந்துட்டு கொஞ்சம் பின்னுறதுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து ப்ரீவியஸாக ஒரு 2 பனவலை வச்சு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சின்னதாக நான் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன்ல, அந்த செருப்பு வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து அந்தப்போ வந்து ஈஸியாக வந்துச்சு. ஏன்னா அது வந்து சின்னதாக இருக்கிறதுனால வந்துச்சு. எனக்கு வந்து
இந்த செருப்புக்கு வந்து வாழை வந்து கம்மி பார்த்திங்களா, அதனால் வந்து வரமாட்டேங்கி. பின்னும்போது கொஞ்சம் அவுந்துட்டு வருது, இல்லைனா நம்ம எக்ஸ்ட்ராஸாக ஆட் பண்ண இதெல்லாம் வந்து கீழே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு. உங்கள்கிட்ட கிளிப் இருந்தால் கிளிப்பு போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸஸாக இந்த மாதிரி ஒரு இலை ஆட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஒரு கிளிப்பு போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவுறாது அவ்வளோ சீக்கிரத்தில். இல்லைனா வந்து தரையில் வச்சு தான் பண்ணணும். நான் வந்து தரையில் வச்சு கேமரா செட் பண்ணி பண்ணால் கண்டிப்பாக வருமா வராதாங்க டவுட்டில் தான் நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாக கையிலேயே எடுத்து பின்னுற மாதிரி பண்ணேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. பட் அவுட்புட் வந்து நல்லாவே வந்துட்டு. நான் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஓலை. நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வந்து காய போட்டுருங்க, இல்லைனா வந்து தண்ணியில் வந்து முக்கி வச்சுருங்க. அப்போ வந்து நல்லா பழுத்த ஓலையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேவ் பண்ணும்போதும் நல்லா மடிப்பு வந்து அழகாக வரும். ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஒரு அரிசி கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணுங்கிறதுனால தான் நான் வந்து டக்கு டக்குன்னு பண்ணேன். எல்லாம் வந்து ஒரு 2 டேஸ் வந்து அதை காய போட்டு தான் பண்ணணும்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். பட் அதுக்கு டைம் இல்லை. அதனால் வந்து டேரெக்டாகவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் பின்னும்போது உங்களுக்கு தெரியலாம், என்னடா இவன் எசகு பசகாக பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் அவுட்புட் காமிக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து பண்ணும்போது இப்படி தான் கொஞ்சம் உருவிட்டு வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். பட் நீங்கள் லாஸ்ட்டாக அவுட்புட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் அந்த அவுட்புட். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, எப்படி நான் பின்னி எல்லாத்தையும் சொருவி கரெக்டாக அந்த எக்ஸஸான இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த செருப்போட அடித்தளம் மாதிரியே இருக்கும். இது வந்து நான் பண்ணியிருக்கேன். பட் என் காலுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல. ஓரளவுக்கு இது செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம செருப்போட வார் பண்ணணும். அதுக்கு வந்து உங்கள் ஓலையோட நரம்பு இருக்குல்ல, அந்த நரம்பு வந்து எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நரம்பு எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அந்த பனை ஓலை வெட்டும்போதே பனை ஓலையில் அந்த காம்பு இருக்கும்ல, அந்த கம்பு. ஸோ அந்த கம்பில் உள்ள நாரை கூட நீங்கள் எடுக்கலாம். பட் அது கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்ம அந்த கம்பில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்து பண்ணதுக்குள்ளே போதும் ஆயிரும். இல்லைனா இந்த மாதிரி நரம்பு எடுத்து பண்ணிங்கன்னா கூட இது கூட ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நாட்டு வந்து போட்டுட்டு அந்த செருப்போட சென்ட்ரு இது இருக்குல்ல, ஸோ அதில் கொடுத்து வெளியே எடுக்கணும். இப்படி வெளியே எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு வீட்டு தான் வரும். நீங்கள் வந்து பேக் சைடில் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத வந்து பக்கத்தில் உள்ள இடத்துல வந்து சொருகி வச்சுட்டோன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவுறாது. எல்லாம் வந்து கலந்துட்டு வந்துடும். ஏன்னா அந்த நாட்டு வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வந்து சொருகி வச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக அதை வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே இன்னும் கொஞ்சம் எடுத்து சொருகி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த 2 இதை பிரிச்சுட்டு இப்போ லாஸ்ட் இருக்க அந்த 2 லைனில் போட்டு இது பண்ணணும். லைனில் எடுத்துகிட்டு இந்த 2யுமே கயிறு மாதிரி கட்டி விட்ருங்க பின்னாடி. எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே புதுவிதமாக நல்லா இருந்துச்சு, பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஈஸியாக இருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் நான் இதில் கொடுக்குறேன். ஸோ அந்த இன்ஸ்டாகிராமுக்கு வந்து பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேக் பண்ணுங்கள் எனக்கு. நான் போய் உங்களோட ஸ்டோரி வந்து செக் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஊர் சைடு இந்த ஓலையை யூஸ் பண்ணி நிறையா விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக சொல்லப்போனால் பெட்டி செய்வாங்க. இல்லை வந்து அரிசி வந்து வடித்து கொட்டும்போது அதுக்கு வந்து ஓலைப்பாய் யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அது பண்ணுறதுக்கு. தென் வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு, கருவாடு வந்து பேக் பண்ணுறதுக்கு, தென் கருப்பட்டி பேக் பண்ணுறதுக்கு, தென் வந்து நொங்கு வந்து அந்த பதனி குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்போது நம்ம ஊர் சைடு பனை ஓலையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சூப்பரான விஷயம். அதுவும் இன்னும் மேலும் தொடர்னா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஸோ நான் ஃபைனலாக அவுட்புட் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். நான் பண்ணது வந்து எனக்கு செட் ஆக போகுதான்னு தெரில. ரொம்பவே சின்னதாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு என்ன செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஓலை வந்து நல்லா பெரிய ஓலையாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். தென் பழுத்த ஓலையாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க அவங்க அவுட். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி க்ரியேட்டிவான விஷயம் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட செருப்பு இந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். இது வந்து நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாம். பட் எப்படி போட்டு பார்க்கறத பார்ப்போம் வாங்க. ஃபைனலாக இந்த ஒரு செருப்பை போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அவுட்புட் ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நடக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒரு சம்மரில் இந்த மாதிரி விஷயத்த கற்றுக்கிட்டு உங்கள் சில்ட்ரன்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.